வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். இன்னைக்கு வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தாங்க. பர்ஃபெக்டாக நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிறிஸ்பியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்கு முதல்ல நல்ல குவாலிட்டியான பொட்டேட்டோஸாக நம்ம சூஸ் பண்ணணும். நான் இங்கே 1 kg பொட்டேட்டோ எடுத்திருக்கேங்க. எப்போவுமே நல்லா இந்த மாதிரி லாங் டைப் ஆஃப் பொட்டேட்டோஸ் எடுத்துட்டா நல்ல நீளமான ஃப்ரைஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு லென்த்தியாக இல்லைனாலும் பெரிய சைஸ் இல்லைனாலும் இந்த அளவுக்கு இதில் ஒரு 3/4 சைஸ் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் கூட ஓகே தான். சின்ன பொட்டேட்டோஸ் எடுத்தாலும் ஓகே தான், பட் அதில் ஸ்டார்ச் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதனால நமக்கு ஸ்டார்ச் கம்மியாக இருக்கிற மாதிரி நல்ல ஹார்டான பொட்டேட்டோஸாகவும் நல்ல ஃபர்மான பொட்டேட்டோஸாகவும் நம்ம எடுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, பொட்டேட்டோஸ் ஒயிட் பொட்டேட்டோஸாக இருக்கணும், எல்லோ பொட்டேட்டோஸாக இருக்கக்கூடாது. ஒயிட் பொட்டேட்டோஸ் தான் ஃப்ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். இப்போது இதை பீல் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்கின் எல்லாமே நம்ம நல்லா அந்த ஃபிங்கர்ஸ்க்கான ஷேப் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி இந்த ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய எல்லா எட்ஜஸையுமே ட்ரிம் பண்ணிடலாம். ட்ரிம் பண்ணி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி முன்பக்கம் பின்பக்கம் இதையுமே நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கலாங்க. இன்னமுமே கூட நிறைய நம்ம ஃப்ளாட் பண்ணலாம், பட் நான் ஓரளவுக்கு தான் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆகும் இல்லைங்களா. இருந்தாலும் நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஷேப் வேணும்னா இன்னும் நல்லாவே நம்ம ஃப்ளாட் பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு ரொம்ப மெல்லிசான ஃபிங்கர்ஸாக கட் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா அது ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி கசந்த மாதிரி ஆயிரும். ஸோ மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த ஃபிங்கர்ஸோட சைஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லைஸ்லேருந்து இந்த மாதிரி நீளமாக நம்ம ஸ்ட்ரிப்ஸ் கட் பண்ணோன்னா ஃப்ரைஸ்க்கான ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். ரொம்ப மெலிசாக இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி கசப்படிக்கும். நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குமே தவிர உள்ளே சாஃப்ட்னஸ் இருக்காது. ஸோ இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் சேர்த்திருக்கேன். ஃபுல்லாக இதில் ஸ்டார்ச் ரிமூவ் ஆகிருக்கு. பார்த்திங்களா, இந்த பவுலில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. நல்லா இதில் அலசணும். இந்த ஸ்டார்ச் எல்லாமே நல்லா நம்மளுக்கு வெளியேறிடணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியான ஃப்ரைஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை மறுபடியும் நல்லா 2-3 டைம் தண்ணியில் அலசிக்கலாம். நல்லா சுத்தமான தண்ணி வர வரைக்கும் நம்ம அலசி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கிளியரான தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் வாட்டர் நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்த ஒரு மெயின் ஸ்டெப்பாக இந்த தண்ணியோட இந்த ஃபிங்கர்ஸை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours கூட நம்ம வைக்கலாம். இது நம்மளுக்கு என்ன கான்செப்ட்னா நல்லா சில்லுன்னு ஆகணும். இப்போ இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாமே நல்லா சில்லுன்னு இருக்கணும். ஒன்று நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த தண்ணியிலேயே நிறைய ஐஸ் க்யூப்ஸ் நம்ம சேர்த்திடணும். ஐஸ் க்யூப் சேர்த்துனா இமீடியட்டாக இந்த தண்ணிக்கு சில்னஸ் கிடைச்சிரும் இல்லையா. ஸோ இது ஒரு 1 hourக்கு நார்மலான ரூம் டெம்பரேச்சரில் நம்ம வீட்லேயே நார்மலாக கிச்சன் பிளாட்ஃபார்ம் மேலே வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 2 hoursக்கு நம்ம வைக்கணும். அப்போ தான் அந்த சில்னஸ் அதுக்கு கிடைக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூலிங் வரும் அந்த தண்ணியில் இல்லைங்களா. இப்போ நான் ஒரு 1 hourக்கு இப்படியே ரூம் டெம்பரேச்சரில் ஐஸ் க்யூப் சேர்த்துன தண்ணியில் வச்சுட்டேன். இப்போ நல்லா பாருங்கள், நல்ல ஒரு கலரோடு இருக்குது. இந்த மாதிரி நல்லா எல்லா ஃபிங்கர்ஸுமே நல்லா சில்லுன்னு இருக்குது. இப்போ அடுப்பு மேலே ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் டிப் ஆகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேங்க. இது நல்லா பாயில் ஆயிடுச்சு. பாயில் ஆனோன்னே ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. இதில் 2 tablespoon அளவுக்கு ஒயிட் வினிகர் சேர்த்தணும். அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட நம்ம சேர்த்திக்கலாம். இதை சேர்த்துறதுனால ப்ளீச்சிங் பண்ணுறோம் நம்ம இந்த ஃபிங்கர்ஸை. கூடவே 2 tablespoon அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். கண்டிப்பாக அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாதுங்க. தண்ணி கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடணும். இப்போ இது கூட நம்ம வடித்து எடுத்துருக்கிற இந்த ஃபிங்கர்ஸ், பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் எல்லாமே இதில் சேர்த்திக்கலாம். நல்லா இதை டிப் பண்ணி விட்டு இதில் இப்போ நம்ம ஹாஃப் குக் பண்ணணும். மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இந்த சுடு தண்ணியில் நம்ம விட்டுடலாம். அடுப்பில் இது கொதிச்சுட்டு கிடையாது. இப்போ 10 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு ஒரு மாதிரி பேல் கலராக மாறிடுச்சு. இது நல்லா ஹாஃப் குக் ஆயிடுச்சு. நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துனோன்னே பாதி அளவுக்கு இது குக் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி ஃபுல்லாக வடித்து எடுத்துடலாங்க. கம்ப்ளீட்டாக தண்ணி வடித்தாச்சு. அடுத்த ஸ்டெப்பாக நம்ம இதை காய வைக்கணும். காய வைக்கிறதுக்கு நல்ல ஒரு கிளாத்தை, நல்ல டர்க்கி டவல் அந்த மாதிரி நல்ல திக்கான காட்டன் கிளாத்தை எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் டிஷ்யூவில் கூட நீங்கள் காய வைக்கலாம். இந்த மாதிரி கிளாத்தில் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபேனுக்கு கீழே ஒரு 30 minutesக்கு நான் காய வைக்கிறேன். மினிமம் 30 minutes தான் எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அதில் மாய்ஸ்சர் இருக்குதுன்னு தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் காய வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி திருப்பி போடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம்.
பாருங்கள் சூப்பராக காஞ்சு நல்லா மாய்ஸ்சர் இல்லாமல் நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கு இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட கருத்து போகாமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி எல்லா ப்ராசஸுமே ப்ராப்பராக பண்ணால் இந்த ஃபிங்கர்ஸ் வந்து நம்ம காய வச்சு எடுக்கும்போது கருத்து போகாமல் கரெக்டாக வருங்க. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்தி நல்லா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லா ஃபிங்கர்ஸ்லையும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் மாவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பட் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு நல்லா கோட் பண்ணிக்கணும். ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும்போது தான் இந்த மாதிரி நல்லா கோட் ஆகுங்க. இப்போது எண்ணெய் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோட் பண்ணோம் இல்லையா, அதில் மாவு கொஞ்சம் எச்சாவே இருக்குன்னு சொன்னேன்ல. இந்த மாவோட போட்டோன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். கார்ன்ஃப்ளவர் எண்ணெயில் பிரிஞ்சு அப்படியே டர்ட் ஆயிடுது எண்ணெய் எல்லாமே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நல்லா 2 கையால் நல்லா ரப் பண்ணி எக்ஸ்ட்ரா மாவு எல்லாமே உதிர்த்து விடணும். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு ஃபிங்கர்ஸாக நல்லா தொடச்சி எடுக்கணும். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மாவு தேவையில்லை, பட் மாய்ஸ்சர் கண்டென்ட் இல்லாமல் இதுக்கான ஒரு கோட்டிங் இருக்கணும், அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இதே மாதிரி பண்ணுங்கள். அடுத்தது நல்லா சூடான எண்ணெயில் ஃபிங்கர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சஸில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒன்றா போட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். மினிமம் 2 to 3 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ரை, ஓகேங்களா. ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கலருக்கு வரும். இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணி நல்லா இந்த எண்ணெயை வடிச்சிட்டு வடி பாத்திரத்தில் வச்சிடலாங்க. டிஷ்யூவில் வைக்க வேண்டாம். நல்லா உங்களுக்கு வந்து அந்த ஒரு சவுண்டு இருக்கும். இப்போவே இது நல்லா கிறிஸ்பியாக தாங்க ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ அடுத்ததான் நம்ம செகண்ட் ஃப்ரை பண்ணணும். 10 நிமிஷம் கழித்து தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். அது கொஞ்சம் ஆறிடும். அகெயின் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இதில் அகெயின் இந்த ஃபிங்கர்ஸை சேர்த்திட்டு கொஞ்சம் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. சூப்பரான நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து பாதி அளவு தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். மீதியை எப்போவுமே நான் இந்த மாதிரி பெரிய பேட்சஸில் செஞ்சு மீதியை ஃப்ரீசர் சேஃப் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேங்க. இது 1 மந்த் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ஃப்ரீசர்லேருந்து எடுத்தோடனே நல்லா சூடான எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வர வச்செல்லாம் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஃப்ரீசர்லேருந்து எடுக்கும்போது நல்ல சூடான எண்ணெயில் நம்ம வந்து டேரெக்டாக அந்த ஐஸ் கட்டிகளோடவே அப்படியே வந்து அந்த ஃப்ரீசரில் சில்லுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதோடவே நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணிடணும். இதுக்கு நமக்கு எந்த மசாலா வேணும்னாலும் சீசன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து பெரி ஃப்ரைஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்காக நான் பெரி மசாலா யூஸ் பண்ணி நம்ம சீசன் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு பெரி ஃப்ளேவர்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு நல்லா நம்ம வந்து இதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் இன்றைக்கி நார்மலாக தான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். இன்னும் ரெட்டிஷ் கலரில் கூட நீங்கள் நிறையா சேர்த்திக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக லேசாக சால்ட் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ லேசாக சால்ட்டு, அப்புறம் பெப்பர், அப்படி இல்லைன்னா மிளகாத்தூள், இதை சேர்த்து கூட சீசன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். மஸ்து மஸா. சூப்பராக இருக்குங்களாம்மா. குழந்தைங்களுக்கு பிடிக்காமையா இருக்கும்? கண்டிப்பாக பிடிக்கும். அதுவும் நம்ம வீட்டில் ஹைஜீனிக்காக செஞ்சு தரலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.